வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோதைஸ் டிப்ஸ் சேனலில் உங்களோட எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த சேனலில் நாங்கள் உங்களுக்கு ஈஸியாக சமைக்கிறதுலேருந்து டைலரிங், எம்ப்ராய்டரி, ஆரிகமி, ட்ராயிங், ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ், வீட்டில் இருந்தே ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறது எப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஈஸியாக மேக்ஸ் சப்ஜெக்டில் ஹெல்ப் பண்ணுறது வரைக்கும் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ஸோ எங்கள் சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூ இயரை சிறப்பாக தெம்பாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் டைப் மட்டன் சூப்போட தொடங்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நெஞ்செலும்பு சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் நெஞ்செலும்பு, 2 வெங்காயம் கட் பண்ணது, 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க, 1 கையளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு எண்ணெய், சோம்புத்தூள், மிளகு ஜீரகத்தூள் ரெண்டையும் வெறும் வானலியில் வதக்கி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கரை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். 1.5 லிட்டர் தண்ணி, மட்டன், மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப 2 ஸ்பூன் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கிளறி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 8லேருந்து 10 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஸ்டவ்வில் நான் வெறும் கடாயை ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் 1/2 ஸ்பூன், நான் முன்னாடி யூஸ் பண்ண ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கொஞ்சம் ரெட் கலரில் வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க, பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் இப்போ ஆட் பண்ணணும். 2 வாட்டியை நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவை நடுவில் கீறி அந்த பச்சை மிளகாவையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் இப்போ வதக்கணும். நான் வாங்குறப்ப என்னோடய கருவேப்பிலையில் 2 சின்ன கொழுந்து தலை இருந்துச்சு, அதை அதில் சேர்த்துக்க போகிறேன். நான் அதை பிரிக்கவும் இல்லை, அழகாக இருந்துச்சு. ஸோ நான் இப்போ அதை எடுத்து சேர்த்து மொத்தமாக வதக்க போகிறேன். வதக்குனதுக்கப்புறம் இது கொஞ்சம் லேட் ஆகும் வெங்காயம் எப்பவும் வதங்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நான் இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். 1.5 ஸ்பூன் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பார்த்திங்களா, நல்லா ஆவி பறக்க வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதில் தூவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் தூவி வதக்குங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழத்தையும் இதில் ஆட் பண்ணணும். தக்காளி பழம் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும். ஸோ மேஷ் ஆகி நமக்கு அழகாக உருண்டு திரண்டு வர்ற வரைக்கும் அந்த தக்காளியையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உருண்டு திரண்டு வந்துடுச்சா. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்போட சுவையை கூட்டுற மசாலா ரெடி ஆகிடுச்சு. சூப் ரெடியான்னு செக் பண்ணலாம். குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். வாவ், நம்ம ஆவி பறக்கிற சூப் ரெடியாக இருக்குது. இப்போ அதிலேருந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்து நல்லா குக் ஆகிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வாங்கின ஆடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஓகே, என்னோடய மட்டன் இப்போ நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் நம்மளோட மசாலாவை குக்கருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம்
அந்த மசாலாவை நம்ம சூப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் குக்கரை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி 2 விசில் வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலா அதில் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வைக்க போகிறேன். நம்ம சூப் ரெடி. இப்போ ஓப்பன் பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. எம்மி டேஸ்ட்டில் ஸ்மெல் வருது. செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு சர்விங் பவுலில் நம்மளோட சூப்பை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். என் பசங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சூப் சாப்பிட்றதுக்கு. நல்ல சாஃப்டாக மட்டன் வந்து குக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டில் இருக்குது. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா மேலே கொஞ்சம் பெப்பரையும் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை அதில் சேர்த்துக்கோங்க. நம்மளோட சூப் இப்போ ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப் எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தை சூப்போட சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம். பாய்.